கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும் விஜய் சிபிஐ கிட்ட ஏற்கனவே 2 முறை ஆஜரானாரு. இப்ப 3வது முறை ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சம்மன் அனுப்பியிருந்தாங்க. 10 நாள் டைம் கேட்டதாக தகவல் வந்தது. இப்போ மார்ச் 15ஆம் தேதி அவர் வந்துட்டு சிபிஐ கிட்ட ஆஜராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சிடிஆர் நிர்மல்குமார் அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகி சொல்றார். ஆனா யாருமே எதிர்பார்க்காத திடீர் ட்விஸ்டாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் ஒரு சம்மன் அப்படின்ற செய்தி நேற்றிலிருந்து பரவுச்சு. அதுல செந்தில் பாலாஜி சம்மனை வாங்கவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் சிபிஐ வைத்ததாக மீடியாக்கள் செய்தி வெளியிட்டன. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். மார்ச் 14ஆம் தேதி சிபிஐ என்னை ஆஜராக சொல்லியிருக்கிறாங்க. நான் நேரடியாக ஆஜராக போறேன். இன்னைக்கு கூப்பிட்டா கூட இன்னைக்கு ஆஜராக நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். செந்தில் பாலாஜி ஏன் இந்த வழக்கில் அவங்க அழைக்கணும்? ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஐ விட்னஸ் அப்படின்ற பேர்ல அவர் நேரில் பார்த்தவர் என்ற பேர்ல அழைக்கிறாங்க. செந்தில் பாலாஜி ஏன் அழைக்கணும்? இதோடைய பின்னணி என்ன? கொஞ்சம் விரிவா அதாவது விஜய் ஐ விட்னஸ் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட சம்பவத்தை செஞ்சவரே அவர் தான், காரணம் அவர் தான் அப்படிங்கிற அந்த குற்றவாளி அப்படிங்கிற அடிப்படையில தான் அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். இதற்கு முன்பாக நடந்த 2 கட்ட விசாரணையிலுமே அவரோட கேட்கப்பட்ட கேள்விகளே அப்படிதான் இருந்தது. கிட்டத்தட்ட அவரை குற்றம் சொல்லுவது போல, குற்றம் சாட்டுவது போன்ற கேள்விகள் தான் அவரிடம் கேட்கப்பட்டது. எத்தனை மணிக்கு நீங்க இங்க இருந்து கிளம்புனீங்க, எத்தனை மணிக்கு ப்ரோக்ராமு, இது போன்ற முழுமையாக அவரிடம் கேட்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனா விஜயோட டிரைவர்கிட்ட ரொம்ப டீப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க. யாரெல்லாம் அந்த கேரவன்ல வந்திருந்தா, வேன்ல வந்திருந்தா அப்படிங்கிற போன்ற கேள்விகள் எல்லாமே கேட்கப்பட்டது. ஏன்னா இன்றைக்கு பரபரப்பாக பேசப்படக்கூடிய செய்தியை நம்ம அப்பவே கூட பேசணும்னு நினைக்கிறேன். எனக்கு நினைவு சரியாக இருக்குமே. ஏன்னா வண்டியில திருஷா இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கோணத்தில் அப்போதே நம்ம சந்தேகத்தை கிளப்பிடணும். ஆனா இன்னைக்கு பூனைக்குட்டி வெளியே விட்டது என்பதை போல நேரடியா அவருடைய சேர்ந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இது போன்ற நிலையெல்லாம் இருந்ததுனால கேள்வி கேட்கப்பட்டது அவர்கிட்ட. இப்போ அப்போதே இது விசாரணை முழுமையடையவில்லை, தேவைப்பட்டால் அடுத்து அழைப்பு விடுக்கப்படும் என்றுதான் விஜய்கிட்ட சொல்லப்பட்டது. அதே போல காவல்துறையினர் தரப்பில் உளவுத்துறை ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம், அதே போல அந்த மண்டலத்தினுடைய ஐஜி போன்றவர்களிடம் நேரடியாக டெல்லியில விசாரணை நடைபெற்றது. அதே போல அங்கே கரூர்ல இருக்கக்கூடிய சிபிஐயோட கேம்ப் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா, அங்கே கரூரில் அப்போதைய அந்த நாளில் பணியமர்த்தப்பட்டிருந்த காவலர்கள் யாருக்கெல்லாம் அந்த சம்பவ இடத்துல பணியிடம் கொடுக்கப்பட்டிருந்ததோ அந்த காவலர்கள் எல்லாம் கரூரிலே அழைத்து விசாரணை நடத்தப்பட்டது. அது போக குஷி ஆனந்த் போன்றவர்களிடமெல்லாம் விசாரணை இருந்துச்சு. இப்போ இதன் தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு புதிய செய்தி இல்ல அதிர்ச்சி அப்படிங்கிறது வெளியே சும்மா மேம்போக்கு சொல்லலாமே தவிர, செந்தில் பாலாஜியை பொறுத்தளவிலோ திமுகவை பொறுத்தளவிலோ இது நடக்கும்னு எதிர்பார்த்துதான் இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க சம்பவம் நடந்ததுல இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இவங்க புதுசா ஒரு ரைட் அப் கண்டென்ட்டை பரப்ப ஆரம்பிச்சாங்க. அந்த கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்கள் மீது குற்றம் சொல்லி இவங்க ஒரு இது பண்ணாங்க. இன்னொன்று அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பாஜகவினுடைய பிடியில தான் விஜய் இருக்கிறார். இன்னும் தொடர்ச்சியா அவருடைய அடுத்தடுத்த அரசியல் நடவடிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பாஜக தான் திட்டமிடுகிறது. அதற்கு ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். சிபிஐ விசாரணையை இல்ல இந்த சம்பவத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம அழுத்த திருத்தமா சொன்னோம். இப்போவும் அதே ஒரு நிலை தான் வந்திருக்கிறது. செந்தில் பாலாஜி அவர்களை விசாரணைக்கு அழைப்பதன் மூலமாக அவர் மீதான குற்றச்சாட்டுகள் என்ன இருக்கும், இல்ல அவரிடம் இந்த சம்பவம் தொடர்பா என்ன கேட்கப்பட இருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்தே இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவர் எப்படி உடனே போனாரு அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பினார். ஏன்னா உடனே போறதுக்கு இவர் பனையூர்ல இல்ல, இவர் அந்த பதில சொன்னார். நான் தொகுதியில இருக்கேன், தொகுதிக்குள்ள நீங்க கூப்பிடுகிற எல்லா நேரமும் நான் வருவதற்கு தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு சம்பவம் நடந்துருச்சுன்னு தெரியும் பொழுது நான் உள்ளூர்ல இருந்தே உடனடியா மருத்துவமனைக்கு போனேன் அப்படின்றத அவர் ஏற்கனவே மீடியா முன்பாகவே இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லிட்டார். ஏன்னா அவர் மீடியாவை பார்த்தும் ஓடி ஓடுகிற ஆள் இல்ல, சிபிஐயும் ஓடி ஓடுகிற ஆள் இல்ல. ஏன்னா ஆனானப்பட்ட அமலாக்கத்துறையே தலையில நின்று தண்ணி குடிக்க விட்டவர் தான் செந்தில் பாலாஜி. அப்ப அவருக்கு சிபிஐ விசாரணை எல்லாம் ஒரு பொருட்டல்ல அப்படிங்கிறது அவர் இன்றைக்கு தெளிவாகவே சொன்னார். அதாவது நேற்றைய தினம் முதல்ல அழைப்பாணை கொடுக்கப்பட்டது, இவங்க வாங்கல அப்படின்னு சொல்லுவது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. ஆனா அண்ணன் செந்தில் பாலாஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, கரூர் ராமேஸ்வரப்பட்டியில் இருக்கக்கூடிய அவர்கள் வீட்டிற்கு நேற்று காவலர்கள், சிபிஐ காவலர்கள் சென்றதாகவும், அது அவருடைய தந்தையை சந்திச்சதாகவும், அவங்க அப்போ இவர் தந்தை இவருக்கு தொலைபேசியில் அழைத்த போது இவர் அவங்க எதுவும் பேப்பர்ஸ் கொடுத்தா வாங்கிக்கிங்கன்னு இவர் சொன்னதா சொல்லியிருக்காரு. ஆனா அவங்க அப்படி எதுவும் பேப்பர் கொடுக்கல. செந்தில் பாலாஜி இல்லை என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் போய்விட்டார்.
அதான் நடந்தது. வாங்க மறுத்ததாக இவங்க சும்மா செய்தியை பரப்புறாங்க. இன்றைக்கு வந்து மின்னஞ்சல் மூலமாக இன்னைக்கு 10ஆம் தேதி காலையில மின்னஞ்சல் வந்திருக்கு. அப்படி 17ஆம் தேதி என்னை வந்து விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க. நான் விசாரணை சந்திக்க தயாராக இருக்கிறேன். இன்றைய கூப்பிட்டா கூட நான் போவேன் அப்படின்றதான் அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தவரை இந்த விசாரணையை தாமதப்படுத்த வேண்டும் என்பதோ இல்ல ஏன்னா வழியில் மடியில கனம் இருந்தாதான் வழியில பயம் இருக்கும். அப்படிங்கும் போது அவர் விசாரணையை எதிர்கொள்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறார். அப்போ அவர் விசாரணைக்கு போவார். அங்கே என்ன மாதிரியான கேள்விகள் எழுப்பப்படுதோ அதை வந்து அவர் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார். ஏன்னா அமலாக்கத்துறையில வந்து அவருடைய உடல்நிலை பொருட்படுத்தாம அவர் அவ்வளவு சிக்கலான ஒரு மோசமான உடல்நிலையில் இருக்கும் போதே அவரை வந்து நாள் கணக்குல வச்சு விசாரிச்சாங்க. அந்த விசாரணையின் போது என்ன கேட்கப்பட்டதுன்றது திறந்த நீதிமன்றத்திலேயே சொல்லப்பட்டது. நீங்கள் ஏன் பாஜகவில் சேரக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. இப்ப அதை கேள்வியை தான் விஜய்கிட்ட கேட்பாங்க போல இருக்கு. இவர்கிட்ட பாஜகவில் ஏன் சேரக்கூடாதுன்னு கேட்டாங்க. இப்ப பாஜக கூட்டணியில ஏன் நீங்க சேரக்கூடாதுன்ற மாதிரியான கேள்விகள் கூட விஜய்கிட்ட கேட்கப்படலாம். ஒருவேளை அந்த விஜய் வந்து பாசிட்டிவான ஒரு பதிலை கொடுத்தாருன்னா பழி அத்தனையும் தூக்கி செந்தில் பாலாஜி மேல போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அவரை பொறுத்தளவு எதற்கும் அஞ்சாதவர், என்ன வந்தாலும் சந்திப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழக சட்டத்துறையும் சரி செந்தில் பாலாஜி அவர்களும் சரி தயாரான ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க. இல்ல, சிபிஐ மீது ஏற்கனவே வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. உச்சநீதிமன்றமே வந்து கேஜுக்கு பேரட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கெஜ்ரிவால் வழக்கிலேயே சிபிஐ வந்து இப்ப அம்பலப்பட்டு போனதெல்லாம் பார்த்தோம். இப்போ விஜய் அவர்களை இந்த கரூர்ல நீதி கிடைப்பதை தாண்டி 41 உயிர்கள் போயிருக்கு, என்ன நடந்தது என்ற நீதி கிடைப்பதை தாண்டி விஜய் எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் சிபிஐ விஜயை தொடர்ச்சியாக வந்து அழைத்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பேரலா ஜனநாயக படத்துக்கு பிரச்சனை, இன்னொரு பக்கம் கரூர் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை விஜய் அவர்களை இழுப்பதற்கான சூழலை சிபிஐ பண்ணும்போது செந்தில் பாலாஜி அவர்களை வந்து சம்மன் அனுப்பி கூப்பிடுவதன் மூலமாக எலெக்ஷன் டயத்துல வந்து அவர் ஒர்க் பண்ண விடாம அவரை வந்து இது போன்ற விஷயங்கள்ல கவனப்படுத்தணும் அப்படின்றக்காக பாஜக நினைக்குதா அப்படின்னு பார்க்கலாமா எப்படி? இல்ல, இதுல வந்து இரண்டு மாறுபட்ட சிந்தனைகள் இருக்குங்க. ஒண்ணு வந்து இந்த சோதனைகளை எல்லாம் விஜய்க்கு கொடுத்து விஜயை வந்து அலைன்ஸ்குள்ள கொண்டு வர்றது, அது ஒண்ணு. இன்னொன்று அப்படிங்கிறது வந்து பாஜகவினுடைய திட்டமே பாஜகவிற்கு எதிரான சிறுபான்மையினர் வாக்குகளை விஜய்க்கு கொண்டு போறதுதான். அது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வந்துச்சு அப்படின்னா டோட்டலா அது கன்சால்டேட் பண்ணும்போது ஒரு பெரிய ஸ்வீப்பை கொடுக்கும். அப்படி வந்து திமுக சைடு அந்த வாக்குகளை கன்சால்டேட் பண்ண விடாம அந்த வாக்கை விஜயை வைத்து பிரிப்பது அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டம். ஆனா இப்போ ஓரளவுக்கு விஜய் அம்பலப்பட்டு போனார். அப்போ சிறுபான்மையினர் வந்து விஜய்க்கு வாக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்னன்னா விஜய்க்கு வந்து பாஜக நெருக்கடி கொடுக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு அப்படியான ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணணும். நீங்க வந்து விஜய் வந்து அமைதியா இருக்காரு, பாஜக விஜய் எதிர்க்கல அப்படின்றதுனால இன்னைக்கு சிறுபான்மையினர் இப்ப விஜயை வந்து தங்களுடைய தேர்வாக வைத்துக் கொள்ள மாட்டார். அப்ப அதுக்கு பதிலா பாஜக விஜய்க்கு ஒரு கண்டினியூஸா பிரஷர் கொடுக்குதுங்க. கூட்டணிக்கு சேர்றதுக்காண்டிதான் அவரை விசாரணைக்கு அழைச்சுக்கிட்டே இருக்காங்க. அவர் படத்தை கூட கொண்டு வர விடல. இப்படி பாஜகவிற்கு ஒரு ஸ்ட்ராங் எதிரியாக விஜயை கட்டமைப்பதன் மூலமாக அந்த சிறுபான்மையினர் வாக்குகளை விஜய்க்கு கொண்டு போகணும், அது திமுகவுக்கு வரவிடாம தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான். இன்னொன்னு வந்து இவ்வளவு நெருக்கடி கொடுத்தப்ப கூட விஜய் எதிர்த்து நின்னாருப்பா, பிஜேபி எதிர்த்து நின்னாரு, பிஜேபி கூட சமரசமா போகல அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாக்கத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வர நினைக்கிறார். அப்ப அதற்கான ஒண்ணு. இன்னொன்று, வேற வழியே இல்லை, எப்படி கலைச்சு ஆடினாலும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னா எப்படி அதிமுகவும் பாஜகவும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரிந்து நின்றதை போல இருந்து விட்டு கடைசியில அதுக்கு ஒண்ணுமே தேரல, வேற வழி இல்லை, நம்ம பிரிந்து நின்னாலும் ஜெயிக்க முடியாது, மறுபடியும் ஒன்னாவே இருப்போம்னு இருந்த மாதிரி விஜய் தனியா பிரிச்சு வாக்குகளை பிரித்தால் மட்டும் நாம் வெற்றி பெற்று விட முடியாது, நம்ம பேசாம விஜயை உள்ளேயே கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க விஜயை வந்து உள்ளேயே கொண்டு வருவதற்கான ஒரு திட்டம். இப்போ இதன் முடிவுல வந்து இந்த இரண்டு விதமான முடிவுகள் வந்தாலும் கூட ஒன்று அவரை சேர்ப்பது கூட்டணியில், இல்லைன்னா அவர் தனியா தான் நிக்கிறாரு, ஆனா பாஜக எதிர்த்து நிக்கிறாரியா, இவ்வளவு பாஜக பிரஷர் கொடுத்தும் கூட விஜய் வந்து பாஜக எதிர்த்து நிக்கிறாருன்னு சொல்லி அவருக்கு வந்து அந்த சிறுபான்மையினர் வாக்கு வங்கியிலே அவரை நோக்கி நகர்த்துவது, இந்த திட்டம் தான் இருக்கு. இப்ப இந்த திட்டத்தின் ஊடாக இன்னொரு புது பலன் என்ன அப்படின்னா விஜய்க்கு வந்து அந்த கரூர் சம்பவத்தின் மீது மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி பெருசா வந்துருச்சு. ஏன் அப்படின்னா இந்த 41 உயிர்கள் பலியான பிறகு கூட அவங்க நேரடியா போய் பார்க்கல, அவங்களுடைய விசாரிப்பதை கூட அந்த துக்கம் விசாரிப்பதை கூட அவங்க இடத்துக்கு கூப்பிட்டு வந்து விசாரிச்சாரு. ஆனா பெரிய வீட்டு கல்யாணம்னா மட்டும் போறாரு, ஜெகன்மோகன் ரெட்டி வீட்டு கல்யாணத்துக்கு போறாரு, ராஷ்மிகா மந்தனாக்கும்
விஜய் தேவகொண்டா கல்யாணம்னா போறாரு அப்படிங்கிற ஒரு இது வருது. கல்பாத்தி அகோரம் வீட்டு கல்யாணத்துக்கு போறாரு. அப்போ அப்படின்னு ஒரு மக்கள் மத்தியில ஒரு மேல ஒரு அதிருப்தி வந்துச்சு. அப்போ இந்த அதிருப்தியை மாற்ற வேண்டும்னா, இப்ப விஜயோட அரசியலை வந்து தடுப்பதற்காக திமுக அப்படி ஒரு சதி செயலை சென்று விட்டது அப்படின்ற மக்கள் மத்தியில பேச வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவிற்கு இருக்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நற்பெயர் கூட்டணி ஒரு பக்கம் பலமாகி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் மக்கள் நல திட்டங்கள், மக்களுக்கான அந்த பெண்களுக்கு அறிவிக்கப்பட்ட 5000 இருக்கட்டும், அதை தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் ஓல்டேஜ் ஓஏபி கொடுத்தவங்களுக்கும் கருணை தொகை கொடுத்தது. இப்படி வந்து இவங்க ஒரு பக்கம் வாக்குகள் கூடிக்கொண்டே போகுது. அப்படி வந்து திமுக மீது சிபிஐ பழி போடுகிறது, இந்த காரணம் செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு சொன்னா அது தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடாதா? ஏற்கனவே கான்ஸ்பிரசி தியரிகளை வந்து தாவேக்காவினர் உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. வேலூர் கூட்டத்துல கூட ஸ்டாலின் தான் அதுக்கு காரணம், ஏன் என்னை பழி போட்டீங்க அப்படின்லாம் அவர் கேட்டாரு. வீடியோலயும் அதான் சொல்லியிருந்தாரு. இப்போ கான்ஸ்பிரசி தியரியை வச்செல்லாம் சிபிஐ இப்படி ஒரு சம்மன் அனுப்பணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. செந்தில் பாலாஜிக்கு ஒரு ஒரு காரணம் இல்லாமல் கான்ஸ்பிரசி தியரியை நம்பி சிபிஐ சம்மன் அனுப்புகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது திமுகவுக்கு தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்ற கேள்வி இருக்கு. இல்ல. அதாவது பாத்தீங்கன்னா அவங்க பாதிப்பை ஏற்படுத்துவதற்காகத்தான் இதை செய்கிறார்கள், மாற்றம் இல்லை. ஆனா இவங்க செய்யற எல்லாமே வந்து மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. இப்போ இதே செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து எந்த தவறும் செய்யாம அவர் வந்து என்னென்னமோ சொன்னாங்க. இப்ப டாஸ்மார்க்ல வந்து இவ்வளவு நடந்துருச்சு அவ்வளவு. இப்ப பாஜக எடுத்த எந்த விதமும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகல. செந்தில் பாலாஜி அவர்கள் மீது போக்குவரத்து துறை ஊழல் பணியை நியமிக்கப்பட்டதுல இது அப்படின்னு சொல்லிதான் வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் பண்ண முடியல. இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை அடுத்த லெவலுக்கே போகல. அப்படியேதான் நிக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மார்க் ஊழல்னு உன்னை கிளப்பி விட்டாங்க. டாஸ்மாக் அதிகாரிகள்ல இருந்து எல்லாரையும் கொண்டு வந்தாங்க. அதுலயும் இப்ப வரைக்கும் பெருசா எதுவும் நடக்கல. அப்ப அதை போலத்தான் இதுவும் ஒரு முனைமொழி ஒரு ஆயுதமாகத்தான் இருக்குமே தவிர இதை வச்சு திமுகவை வீழ்த்தி விடலாம்னு நினைக்கிறது அவங்களுடைய முட்டாள்தனம் தானே தவிர மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதில் இல்லை. ஏன்னா இவ்வளவு சிக்கல் இருக்கு, இவங்க போய் எப்படி இதை பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெள்ள தெளிவா தெரியும். இன்னொன்று இது தொடர்பான ஆதாரங்கள் வேண்டும். வெறும் நீங்க சொன்னதை போல வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோன்னு சும்மா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில எதையும் செய்ய முடியாது. அதுக்கு வலுவான ஆதாரங்கள் தேவை. அவர்கள் ஆதாரங்களோடு எதிர் வரும்போது அதை வந்து இவ்வளவு பெரிய சிக்கலின் போதே வந்து அதை சமாளித்து எழுந்து நின்ற செந்தில் பாலாஜி அவர்களால் இதையும் வந்து சந்திக்க முடியும். அப்போ அவர் தன்னுடைய தரப்பு விளக்கத்தை வைப்பார் அப்படிங்கும் போது மக்கள் மத்தியில அங்க என்ன நடக்குது வழக்கு மன்றங்களில் அப்படிங்கிறத உங்களை போன்ற ஊடகங்கள் வந்து தெளிவா மக்கள் மத்தியில் வந்து எடுத்துரைக்கும் போது இந்த தரப்பு நியாயத்தை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்வார். அதனால இந்த சம்பவத்தை ஒட்டுமொத்த பழியை தூக்கி திமுகவின் மீது போட்டுட்டு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து அது அந்த காலம். இப்பெல்லாம் அப்படி நடக்காது. சிபிஐ பொறுத்த வரைக்கும் மடப்புறம் அஜித்குமாருடைய அந்த கொலை வழக்கு, அதுல கூட நிக்கிதா அவர்கள் புகார் அடிப்படையில தான் அவர் வந்து காவல்துறையினால தாக்கப்பட்டு இறந்து போகிறார். அந்த நிக்கிதா இப்போது நகையை வந்து தொலைஞ்சு போனாலும் பரவாயில்ல, கேஸை வாபஸ் வாங்கிறேன்னு சொன்ன உடனே அந்த வழக்கையே சிபிஐ முடிச்சு வைக்குது. ஏன்னா நிக்கிதா வந்து பாஜகவுடைய ஆதரவாளர், அண்ணாமலையுடைய ஆதரவாளர் என்பதற்காக சிபிஐ வந்து சாதாரண ஒரு பாஜகவில் இருக்கும் மெம்பராக இல்லாத ஒரு நபருக்கு கூட ஆதரவாக செயல்படும் போது இப்போ விஜயை பயன்படுத்தி திமுகவை பழிவாங்க ஒருவேளை சிபிஐ நினைத்தால் விஜயுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அவர் வந்துட்டு கூட்டணிக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆயிட்டு பரவாயில்ல என்னுடைய பேரை கரூர்ல இருந்து சிக்காம திமுக பக்கம் அதை இது பண்ணிருக்கேன், நான் உங்க கூட்டணிக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆவாரா? இல்ல சிபிஐ துணிவுடன் எதிர்கொள்ளக்கூடிய அந்த துணிச்சலோடு அவர் எதிர்கொள்வாரா? நீங்க எப்படி பார்க்குறீங்க விஜயுடைய நிலைமை? அதுதான் சொல்றேன். ஆக்சுவலா வந்து இப்ப விஜயை பொறுத்தளவில் அவர் வந்து எந்த முடிவுக்கும் ஆனவரா தான் இருக்காரு. எவ்வளவு சிக்கல்கள் வந்த போதும் அவர் என்ன பாஜகவை எதிர்த்து பேசியிருக்காரு. கேட்டா வந்து நான் இங்க களத்துல இருக்கவங்களை தான் எதிர்ப்பேன் அப்படி இப்படின்னு பேசுறதெல்லாம் வாய் வார்த்தை. ஜனநாயகன் படத்தை நிறுத்தி வைத்தது யாரு? பாஜக தான். அப்ப அதற்கு யாராவது பேசினாரா? எந்த விதத்திலையுமே அவர் தன்னை நேரடியாக தன்னை நம்பி பணம் போட்ட தயாரிப்பாளருக்காகவே அவர் பேசல. அதே போல வந்து இப்ப கரூர் பிரச்சனையில சிஎம் மேல குறை சொல்றாரு. ஆனா சிஎம் வந்து மிக தெளிவாகத்தான் பேசினார். யாருமே எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் இறப்பதை விரும்ப மாட்டார்கள்னு தான் ஒரு அரசியல் நாகரிகத்தோடு பேசினாரே தவிர விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணம்லாம் அவர் பேசல. இன்னொன்று பாத்தீங்கன்னா இங்கே இருக்கிற வரை விஜய் விசாரணை வளையத்துக்குள்ளேயே கொண்டு போகப்படல. இங்க வந்து சிறப்பு நம்முடைய காவல்துறை சிறப்பு காவல் விசாரணை நடக்கணும், ஒரு குழு அமைக்கணும்,
சிறப்பு புலனாய்வு குழு தான் விசாரிக்கணும். எஸ்ஐடி வந்து அஷ்டாகார்க் என்ற ஐஜி தலைமையில அமைக்கப்பட்ட போது அதை எதிர்த்து இவங்களா தான் போறாங்க. இவங்களா போய் வாண்டடா தான் போய் சிபிஐ என்கொயரி வாங்குறாங்க. அப்ப அது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இவர் பேர்ல வந்து லிஸ்ட்லயே கிடையாது, எஃப்ஐஆர்லயே ஒரு பேர் இல்லை. ஆனா இப்ப சிபிஐக்கு வந்த பிறகுதான் இவர் 3ஆம் முறையா விசாரணைக்கு அழைக்கப்படுறாரு. அப்போ இது எல்லாமே இவர்கள் தான் அதுக்கான வாய்ப்பை கொடுக்குறாங்க. பாஜக அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி. அப்போ விஜயை பொறுத்தளவு என்னன்னா, தன்னை காப்பாற்றிக் கொண்டால் போதும், அவர் எந்த சமரசத்துக்கும் தயாராகக்கூடிய ஒரு நிலையில தான் அவர் இருப்பார். அதான் சொல்றேன், அவர் இல்ல அப்படி அப்படி முடிவு எடுத்தா தன்னுடைய கட்சிக்கு அது ஆபத்தா போயிடாதா? நீண்ட கால அரசியல்ல வந்து பயணிக்க முடியாது. நீங்க சொன்னதை போல சிறுபான்மையினர் மக்களுடைய ஓட்டு என்பது தொடர்ச்சியா கிடைக்காம போயிடும். அவருடைய நம்பிக்கை வந்து கேள்விக்குறியாயிரும். அப்படின்றப்போ தாவேகா என்ற கட்சி பல ஆண்டுகளுக்கு பயணிக்க முடியாத சூழல் ஏற்பட்டு விடாதா? இல்ல கண்டிப்பா அவரை பொறுத்தளவு தன்னை காப்பாற்றிக் கொள்வது அப்படிங்கிறதான மெயின். அது அதற்கான ஒரு வேலையை தான் அவர் செய்யறாரே தவிர அவர் வேற எந்த மக்கள் அரசியலை முன்னெடுத்திருக்கிறார். கட்சி 2 ஆண்டுகளை தாண்டி 3வது ஆண்டுல பயணிச்சுட்டு இருக்கு. இந்த 3 ஆண்டுகளில் எந்த மக்கள் நல திட்டங்களை சொல்லியிருக்காரு, எந்த மக்கள் பிரச்சனைக்காக வீதிக்கு வந்திருக்காரு, எதுவும் கிடையாது. தன்னை காப்பாற்றிக் கொள்வது அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய சிங்கிள் அஜெண்டா. அப்படிங்கும் போது அவரை பொறுத்தளவு எந்த முடிவெடுத்தாலும் அதன் பின்னணியில் பாஜக இருக்கிறது. ஒன்று நேரடியாக பாஜகவோடு என்டிஏ அணிக்கு போவது, இல்ல அப்படின்னா கடைசி நேரத்தில் பாஜக இந்த அணியிலிருந்து சண்டையிட்டு வெளியேறுவது போல வெளியேறிட்டு அதிமுகவையும் தாவேகாவை மட்டும் வைத்து ஒரு கூட்டணி அமைப்பது. இல்லைன்னா இதே அதிமுக பாஜக கூட்டணி நீடிக்கும். விஜய் வந்து பாஜகவினுடைய கடும் அழுத்தத்தை மீறி பாஜகவை எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு ஒரு இமேஜை உருவாக்கி அதன் மூலமா சிறுபான்மையினர் வாங்க. இந்த 3 ஆப்ஷன்ல எதை விஜய் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத விஜய் முடிவெடுக்க முடியாது, பாஜக தான் முடிவு. சிபிஐ சம்மன் அனுப்பிய போது என்னால் வர முடியாது என்று மறைமுகமாக 10 நாள் டைம் கேட்ட விஜய் ஒரு பக்கம் இருக்கிறார். இன்னொரு பக்கம் ஊடகங்கள் எல்லாம் அவர் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி பரப்பினாலும் கூட துணிச்சலாக சிபிஐ எனக்கு சம்மன் அனுப்பிக்கிறது, நான் ஆஜராவேன் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்கிறார். எவ்வளவோ கான்ஸ்பிரசி தியரிகளை உருவாக்கினாலும் அதை சிபிஐ அதை பயன்படுத்த நினைத்தாலும் கூட மக்கள் மன்றத்தில் அது எடுபடாது அப்படின்றத மிக தெளிவாக நம்ம நேர்களுக்கு எடுத்துக்கொண்டீங்க. நிகழ்ச்சி கலந்தமைக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.